அவங்க வந்து எப்போ தங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வசமாக சிக்க வைக்கலாம் அப்படின்னு சவுக்கு சங்கரை காத்திருந்தும் போட்டிருக்காங்க. திமுகவுக்கு எதிராக யார் இருந்தாலும் அவங்கள அசிங்கமாக தான் பேசுவாங்க. தலைவர்லேருந்து பேச்சாளர்லேருந்து அடிமட்ட சோஷியல் மீடியாவில் வர தொண்டர் வரைக்கும் அப்படிதான். நாங்கள் நாளைக்கு எந்த தப்பு வேணா பண்ணலாம், ஆனால் எங்கள் நாங்கள் வந்து துறை ரீதியாக நாங்கள் வந்து ஒரு தர்ணா பண்ணோம்னா உடனே இந்த அரசு பயந்து போய் கை குலுக்கி மீடியாவுக்கு ஃபோட்டோ கொடுப்பீங்களா? பெரும்பாலான திரைத்துறையில் போதைப் பொருட்கள் ஊடுருவதாக என்னங்க திரைத்துறைன்னு திரைத்துறை எங்கங்க அஞ்சாவது படிக்கிற குழந்தைங்க குச்சி ஐஸ்ல கலந்து கொடுக்குறாங்க. தெரிஞ்ச உடனே என்னங்க அவங்க வந்து உதயநிதிக்கெல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். சரி, கோர்ட்ல கேஸ் போடலாம்னு சொன்னா பணம் விரையும், கோர்ட்ல ஃபீஸ் கட்டணும். அந்த மனுஷனுக்கு ஒன்றும் கிடையாது. அங்கேருந்து வந்து வடிவேலு பாக்கெட்டை காட்டுற மாதிரி அப்படின்னு அவர் போய் இழிச்சுப்பட்டு போயிடுவாரு. திருச்சி சூர்யா என்னை பற்றியெல்லாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்கு ஒரு பொறாமை தான். மது பழக்கமே அறவே இல்லாத என்ன பார்த்து நீ குடிக்க மாட்டியான்னு கேட்கறது எப்படி இருக்குன்னா பைத்தியம், மற்றவங்க எல்லாரையும் பைத்தியம் சொல்ற மாதிரி இருக்கு. தமிழ்நாடு தான் அந்த ரிசர்வேஷனை வந்து 69% கொண்டு போய் நிறுத்தினாங்க. அது ஒரு சாதனையா நான் பார்க்கல, அது ஒரு ஆணைக்கும் அடிசருக்கும்னு தான் நான் பார்க்குறேன். தமிழகம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்று நம்முடைய நடப்பு அரசியல் குறித்து பேசுவதற்கு அரசியல் விமர்சகர், நடிகை திருமதி கஸ்தூரி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு நாம் அரசியல் பேசுவோம். மேடம் வணக்கம். எப்படி இருக்கீங்க மேடம்? நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபைன் மேடம், நல்லா இருக்கு. தமிழகம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு மேடம். மேடம், இப்போ சவுக்கு சங்கர் அந்த வழக்கு வந்து அவர் மீது வந்து குண்டாஸ் போடப்பட்டிருக்கிறது. அவர் பேசியது, குறிப்பாக பெண் காவலர்களை குறித்து பேசியது தவறுதான்னு எல்லாருமே சொல்றாங்க. இவர் நிறைய அவர் அந்த மாதிரி பேசிட்டு வந்திருக்காரு, வரம்புகளை தாண்டி பேசியிருக்காரு. அந்த திமுக அரசு கையாண்ட விதம், திறந்த நீதிமன்றத்தில் நீதிபதி அவர் GR சுவாமிநாதன் சொன்னது எனக்கு ஒரு அழுத்தம் வந்தது. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, திமுக அரசுடைய அரசியல் அழுத்தம் தான் இதுக்கு காரணம். அவங்க வந்து எப்போ தங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வச்சு வசமாக சிக்க வைக்கலாம் அப்படின்னு சவுக்கு சங்கரை காத்திருந்தும் போட்டிருக்காங்க. தேர்தலுக்கு முன்னாடியே செஞ்சிருக்கலாம், செஞ்சா அது வந்து திமுகவுக்கு எதிராக பரப்புரையா மாறிடும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா இதெல்லாம் வந்து வெளியில வந்து பெரிய இதை என்ன சொல்ல லவுட் விஸ்பர்னு சொல்லுவாங்க, ஸ்டேஜ் விஸ்பர்னு. அந்த மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரகசியம் என்னன்னா சவுக்கு மீடியாங்கிறது அதிமுகவுடைய ஒரு ஸ்பான்சர் பை ஏடிஎம்கேங்கிற மாதிரி தான் எல்லாருமே தெரியும். இதெல்லாம் வந்து இலை மறைவு காய் மறைவா கிசுகிசுவாக வந்த ஒரு விஷயங்கள். அவர் சொல்ற கிசுகிசுக்கள்ல ஒன்னா கூட இருக்கலாம். அப்படி இருந்தப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுக எதுவுமே, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே கிடைச்ச முதல் வாய்ப்பிலேயே அவரை வந்து போட்டாங்க. இதுல எனக்கு சவுக்கு சங்கரை பத்தி மிகப்பெரிய அபிப்பிராயம்லாம் கிடையாது. ஏன்னா அவர் எல்லாரையுமே அசிங்கமா தான் பேசுவாரு, ஒரு மாதிரி அராத்தனமாக தான் பேசுவார். கொஞ்சம் உண்மையை பெரிய பில்டப் கொடுத்து பேசுவார், நிறைய பொய்ய ரொம்ப அப்படியே உண்மை மாதிரியே பேசுவார். இதெல்லாம் இருக்கு அவர்கிட்ட. ஆனால் அப்பெல்லாம் எதுவுமே செய்யாத போலீஸை பற்றி பேசும்போது மட்டும் நடவடிக்கை எடுக்குது அப்படின்னு சொன்னால், ஒன்று போலீஸ், நான் அப்படி நினைக்கல, ஒன்று போலீஸ் ரொம்ப சுயநலம் மிக்க, அவங்களுக்கு வேற மக்களை பத்தி எந்த ஒரு கவலையும் இல்லை, யாரை பத்தி வேணா எது வேணா பேசலாம், அரசியல் தலைவர்களை என்ன வேணா பேசலாம், அரசு திட்டங்களை பத்தி பேசலாம், அரசு அதிகாரிகளை பேசலாம், நாங்க சும்மா இருப்போம். போலீஸை பேசினா மட்டும் மெனியை பிடிச்சி உள்ள தள்ளுவோம் அப்படின்னு தமிழ்நாடு போலீஸ் இருக்கிறதா நான் நினைக்கல. லீகலா நான் பெயிலபிளா ஒரு விஷயம் கிடைக்குது, ஃப்ரைடே அன்னைக்கு தூக்கி உள்ள போடலாம் அப்படின்னு திமுக அரசே காத்துக்கிட்டு இருந்ததா தான். அதுவும் அந்த உதயநிதி பத்தி அவருடைய ரேஸை பத்தி எல்லாம் புட்டு வச்சார் இல்லையா,
எனக்கு தெரிஞ்சு அவர் சொன்னதுல கொஞ்சம் அதிக உண்மை கலந்த விஷயங்கள் அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப வலிச்சிருக்கும். அப்போ ஆக்ஷன் எடுத்தா அவர் சொல்றது உண்மைன்னு தெரிஞ்சு போயிடும். அதனால இப்போ எடுக்கிறாங்க அப்படிங்கிறதான் உண்மை. இதுல வந்து ஆக்ஷன் எடுக்கிறத நம்ம தவறு சொல்லலை. சவுக்கு சங்கருக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆப்பு வைக்க போறாங்கங்கிறத எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா அப்படியே கூடவே அந்த வன்மம் மாறாம போய் ஃபெலிக்ஸ் ரெட் பிக்ஸுங்கிற ஒரு ஊடகத்தை வைத்து அவர் எத்தனையோ வருஷமா நடத்திட்டு இருக்காரு. எல்லாருமே எல்லா புள்ளிகளுமே அவங்களுக்கு வந்து இன்டர்வியூலாம் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து கேள்வி கேட்கிறவருங்க, பத்திரிகையாளர் கேள்வி கேட்டா அவங்களையும் சேர்த்து உள்ள போடுவோம் அப்படின்ற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை வாங்கினாங்க. அதுல அரசு அழுத்தம் இருக்கு அப்படிங்கறத தான் சுவாமிநாதன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஜட்ஜஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறது அகைன் ஒரு ஸ்டேஜ். இப்போ ஒரு காவல்துறை பெண்கள் பத்தி பேசுறதுனால இப்போ ஒரு மக்களும் எல்லாருமே எல்லா பொலிட்டீஷியன்ஸுமே அவர் சவுக்கு சங்கர ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல வந்து அவர் தப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போ திமுக மேடை பேச்சலாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து நடிகைகளை குறிப்பா இப்படி எல்லாம் பேசியிருக்காங்க. நீங்க எல்லாருமே பேசி அதே மாதிரி நீங்க திமுக ரெட்டை வேடம் போடுதுங்கிறதுக்கு இவ்வளவு எல்லாம் விளக்கமே சொல்ல தேவையில்லை. அவங்களுக்கு அவங்க கட்சியை சேர்ந்த குடும்பங்களை சேர்ந்த ஒண்ணு மகளா இருக்கணும், இல்ல மனைவியா இருக்கணும், இல்ல குறைந்தபட்சம் பெண் சிநேகிதியாகவாவது இருக்கணும். இந்த 3 வச்சாதான் அவங்க வந்து அந்த பெண்களை வந்து ஒரு பொருட்டா மதிப்பாங்க. அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்கும். மற்ற எல்லா பெண்களுமே அவங்களுக்கு வாயில கிடைச்ச அவல் தான். அதுல நடிகை அல்லாதவர்கள்லாம் கிடையாது. திமுகவுக்கு எதிராக யார் இருந்தாலும் அவங்கள அசிங்கமா தான் பேசுவாங்க. தலைவர்ல இருந்து பேச்சாளர்ல இருந்து அடிமட்ட சோசியல் மீடியால வர்ற தொண்டர் வரைக்கும் அப்படிதான். சமீபத்தில் ஒருத்தர் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் பயணிக்கிற ஒருத்தர் நாங்குநேரியில் டிக்கெட் எடுக்கல. அது அப்படியே 2 பேருனுடைய பிரச்சனை. ஊர் பக்கம் தான் அது. 2 பேருனுடைய பிரச்சனை ஒரு பெருசாகி எல்லா பஸ்ஸையும் நிறுத்தி ஃபைன் போட்டாங்க. முதல்வன் படத்துல ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வரும் தெரியுமா, ஒருத்தன் வந்து பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவாங்கிற காரணத்துக்காக மிகப்பெரிய ஒரு ஜாதி கலவரத்தை உருவாக்கி கடைசியில் அந்த எக்ஸாமுக்கு போக வேண்டிய பையன் வந்து இறந்துருவான். அதுதான் பண்ணியிருக்காங்க. அப்படியே சினிமாவை அப்படியே நிஜத்தில் கண்ணில் காமிச்சிட்டாங்க. ஒரு போலீஸு டிக்கெட் இல்லாமல் போயே பழக்கப்பட்ட போலீஸு டிக்கெட் எடுக்கிறதுக்கு கண்டக்டர் நீ என்னப்பா நீ மட்டும் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவரான்னு கேட்டிருக்காங்க. உண்மைதானுங்க. காவலர்கள் சட்டத்தை காக்க வேண்டியவர்களை சட்டத்தை மீறினா ஒரு நேர்மையான ஒருத்தர் கேட்டாருங்க, அவர் உடனே நீ மட்டும் என்ன யோக்கியமா அப்படின்னு கேஸ் போடுறாரு. ஒரு மானிய கோரிக்கையில தமிழ்நாடு சிஎம்ஏ உள்துறையை கையில் வச்சிருக்கிறவர் போக்குவரத்து காவலர்கள் பயணிக்கலாம்னு ஒரு அனுமதி கொடுத்துருக்கிறாரு. அப்படி கொடுத்தது வந்து அவர் அவேர் இல்லாமல் இருந்திருக்கிறாரு. 2 பேருக்கும் வாக்குவாதம், தனி மனித வாக்குவாதம் வந்து முற்றி இப்போ 2 செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரியும் டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி பனிந்தர் ரெட்டி திருமதி அமுதா 2 பேரும் உட்காந்து பேசி 2 பேரையும் கை குலுக்க வச்சுருக்காங்க. அது ஸ்மூத்தாக முடிஞ்சதாக தானே நம்ம பார்க்கணும். இல்லைங்க, அப்போது இந்த கேள்வி வருதா இல்லையா? சவுக்கு சங்கரை இத்தனை நாள் விட்டுட்டு திடீர்னு போலீஸை பற்றி பேசினதும் போலீஸ் அப்படியே வீறு கொண்டு எழுந்து ஆக்ஷன் எடுத்து சவுக்கு சங்கரை மட்டும் இல்லாமல் ஃபெலிக்ஸையும் சேர்த்து வச்சு கும்மிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல தான் நம்ம இந்த கேள்வியை கேட்குறோம். அதே கேள்வி தான் இப்போ வருது. அந்த போக்குவரத்து அந்த பஸ் எத்தனை நாளாக ஓடிட்டுருக்கோம் அந்த ரோட்டில்? அப்போ ஏன் அத்தனை நாள் அந்த பஸ்ஸை பற்றி எந்த ஒரு கண்காணிப்பும் இல்லாமல் அன்னைக்கு பார்த்து அந்த பஸ் மேலே இருக்கக்கூடிய வயலேஷன்ஸ் எல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிச்சா? அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் புனிதமாக இருந்ததா அந்த பஸ்ஸு? அதுக்கு அடுத்த நாள் தான் அந்த பஸ் வந்து வயலேஷன் ஆயிடுச்சா? ஏன் அன்னைக்கு போட்டார்? அப்போ ஏன் அதுக்கு முன்னாடி நாள்லாம் போடாததுக்கு கவனக்குறைவுன்னு போலீஸை நம்ம கேட்கலாமா? கடந்த 5 வருடங்களாக எந்த வழக்குமே கிடையாது. போக்குவரத்து மற்ற பஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு தமிழ்நாட்டுல. ஆனா இந்த கடந்த 3 நாட்கள் போட்ட வழக்கு கீழே வந்து அப்படியே தொபால்னு விழுந்து ஒரு உசுறு போச்சு. அப்படிலாம் பஸ்ஸே ஓடல நம்ம நாட்டுல. இங்க எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. ஆனா ஒரு டிக்கெட் எடுன்னு சொன்ன உடனே அந்த பஸ் மேல கேஸ் வருது. 2 IAS அதிகாரிகளுக்கு கூடி பேசி அதை சமரசம் பண்ணி பஞ்சாயத்து பண்ணுற அளவுக்கு 2 பேர் சண்டை போடுறாங்கன்னா 2 துறைகள் சண்டை போட்டிருக்கு. என் கேள்வி என்னன்னா, ஒன்று ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. இப்போது அந்த கேஸ் உண்மையாக இருக்கணும், இல்லை பொய்யா இருக்கணும். அந்த கேஸ் உண்மையாக இருந்து போலீஸ் உண்மையாக இருக்காங்கன்னா போக்குவரத்து துறை தப்பு பண்ணியிருக்காங்க, குற்றம் இழைச்சிருக்காங்கன்னு ஆகுது. ஆனால் இப்போ கை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களா? அப்போ போலீஸ் குற்றம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்களா? பொய் கேஸ்ன்னு சொல்றாங்களா? அது பொய் கேஸா? ஏசிடில இருந்து உண்மையான கேஸ் தான் ஏன் வாபஸ் வாங்குறாங்க?
வேணாம், மோதல் போக்கு வேணாம் அப்படின்றீங்க. மோதல் வந்தா அப்போ நீங்க வந்து எப்படிப்பட்ட சட்ட விதிமீறலா இருந்தாலும் நீங்க வாபஸ் வாங்கிடுவீங்களா? நாங்க நாளைக்கு எந்த தப்பு வேணா பண்ணலாம், ஆனா எங்க துறை நாங்க வந்து துறை ரீதியா நாங்க வந்து ஒரு தர்ணா பண்ணோம்னா உடனே இந்த அரசு பயந்து போய் கை குலுக்கி மீடியாவுக்கு போட்டோ கொடுப்பீங்களா? என்னங்க அரசு இது? நாளைக்கு அப்போ புழல் ஜெயிலில் இருக்கிற குற்றவாளிகள்லாம் சேர்ந்து தர்ணா பண்ணா எல்லாரையும் விடுவிச்சிருவீங்களா? இது வந்து தொழிற்சங்கங்கள் வந்து எங்களை வீணாக தொழிற்சங்கம் மாதிரி நாளைக்கு வந்து ஜெயிலில் கைதிகள் சங்கம் ஒன்று உருவாச்சுன்னு வைங்களேன், எல்லாரும் அனுப்பிச்சிடுவீங்களா? இல்லை இப்போ இது எதுக்கு, நமக்கு வந்து ஒரு சுமூகமாக முடிச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லுவீங்களா? மாட்டீங்கல்ல. அப்போ இங்கே தொழிற்சங்கங்கள் கேட்டால் அவங்களோட உரிமையை கேட்குறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே வந்து கேஸே இல்லாத இடத்துல ஒரு வன்மத்தில் போட்டிருக்காங்கன்னு சொல்லி தான் அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. இப்போ நீங்கள் சுமூகமாக முடிச்சு சமரசம் பண்ணுறீங்க. அப்போது அவங்க சொன்னது உண்மையா? அப்படி அவங்க சொன்னது உண்மையாக இருந்தால் போலீஸை நீங்கள் வந்து பொய் கேஸுன்னு ஒத்துக்கிறீங்களா? இந்த அரசாங்கத்தில் இந்த அதிகாரிகள் அதை சொல்லாமல் சொல்கிறீங்களா? இந்த கேள்வியை மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இப்படியெல்லாம் பண்ணால் எல்லா இடத்துலையுமே தப்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன். மக்களை கேளுங்கங்க, மக்களை கேட்டால் எல்லாம் சொல்கிறாங்க பஸ்ஸும் சரியில்லை, பஸ் தான் நாங்கள் நிறைய இலவசங்களை கொடுக்குறோம், அதனால் பராமரிப்பு அப்படி தான் இருக்கும், ஓசியில் போகிறதுக்கு இதுவே போதும் அப்படின்னு ஒரு அமைச்சரே சொல்லிட்டாரு. ஓகே, எனக்கு ஒரு சில ரொம்ப நேர்மையான டிராஃபிக் போலீஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்ட நானே கேட்டிருக்கேன், ஐயோ என்னையா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, மற்றவன் செய்கிற தப்பெல்லாம் எங்களுக்கும் சேர்ந்து கெட்ட பேர் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளுக்குள்ள போலீஸே சொல்றாங்க, ஏதோ ஒரு பத்திரிக்கையாளன்னு சொன்னா நீங்க எடுத்து அரெஸ்ட் பண்ணுவீங்க, போலீஸை பத்தி அங்கலாச்சிக்கிறாங்க. இல்லைங்களா? நீங்க எல்லா துறையிலும் நேர்மையானவர்கள் இருக்கத்தானே செய்யும். இல்லைங்களா கேட்குறாங்க. இன்னொன்று என்ன தெரியுமா சொல்றாங்க, டார்கெட் இருக்கு அவங்களுக்கு, அந்த டார்கெட்டில் வந்து பிடிச்சே ஆகணும். போலீஸ் தன்னுடைய கடமையை செய்ய தயாரா இருக்கு, ப்ரெஷர் வருது மேலிடத்துலேருந்து. என்னுடைய நண்பர் சொல்றாரு, எல்லாரையும்லாம் பிடிக்க முடியாது, சிலரை வந்து உடனே ஃபோன் வருது, நாங்கள் என்ன பண்ணுறது, விட்டு தொலைக்க வேண்டியிருக்குன்னு. இப்படி விட்டு தொலைச்சு இந்தா நேற்று 2 பேரை ஒருத்தன் வந்து பூனேல சாவடிச்சிட்டான். 17 வயசு 17 வயசு 8 மாதம். அவங்க டிரைவிங் லைசன்ஸ் எலிஜிபிலிட்டியே கிடையாது. 4 மாசத்துல 18 வயசுங்க. குடிக்க தெரியுது இல்லை, குடிக்க தெரிகிறவனெல்லாம் வந்து தண்டனை அனுபவிக்கவும் தெரியும். அவனையெல்லாம் குழந்தை குடிக்க தெரியுது இல்லை, அவன் என்ன குழந்தை? பெரும்பாலான திரைத்துறையில் போதைப் பொருட்கள் ஊடுருவிப்பதாக, அதுவும் பார்ட்டி கலாச்சாரங்கள்ல. என்னங்க திரைத்துறைன்னு திரைத்துறை எங்கங்க 5வது படிக்கிற குழந்தைங்க குச்சி ஐஸ்ல கலந்து கொடுக்குறாங்கங்க. சந்து பொந்தலா இப்படி ரோட்ல போனா எல்லா சந்துலையும் 2 பேர் வித்துட்டு இருக்கான். இந்த கடந்த 3 ஆண்டுகளாக, இதுக்கு முன்னாடியும் இருந்தது, ஆனா இந்த கடந்த 3 ஆண்டுகளாக எல்லா இடத்துலையும் கண்ணெதிர் தெரிஞ்சிட்டே இருக்கு. எதை விட கொடுமை கட்சிக்காரங்களே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய கட்சி பிரமுகர்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. திமுகவில் ஆளுங்கட்சி பிரமுகர்களே வித்துக்கிட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சி பிரமுகர்களுடைய விற்பனையில இருந்து அடுத்தது எங்க போகுதுன்னு தெரியாது. அவங்க கேட்டா சொல்லுவாங்க, நீங்க சொல்றது உடனே அது அங்க குஜராத்ல இருந்து வந்துச்சு, காஷ்மீர் ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்துச்சு, காஷ்மீர்ல இருந்து வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அங்கெல்லாம் வந்துச்சுன்னா எப்படி வந்துச்சு? தானா நடந்து வந்துச்சு. கடத்தல்காரர்கள் கட்சியில இருந்தாங்க, கட்சியில இருந்தவங்க கடத்தல் செஞ்சாங்கன்னு நம்ம எப்படி நம்ம குற்றம் ஆதாரம் இல்லாம குற்றம் சொல்ல முடியும்? தெரிஞ்சா உடனே நீக்கிறாங்க. என்னங்க அவங்க வந்து உதயநிதிக்கெல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. அதுதான் தெரியும், க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவருக்கு தெரியாது. எவ்வளவு வெகுளியான ஒரு ஆட்சி நமக்கு இல்ல. ஆமா, 200 அயலக செயலாளர் இருந்திருக்காங்க, அதுல ஒருத்தர் இவரு. அப்படிதான் 11 அப்படி. இப்போ அதுக்கப்புறம் கட்சி ரீதியா ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? அவரை நீக்கினது இருக்கட்டும், இப்ப தெரியாது இல்ல அவரை பத்தி. அந்த மாதிரி மத்த 199 பேரையும் தெரியாது தானே? ஆமா தெரியாது. அவங்களையும் நம்ம வந்து ஏதாவது நியூஸ் வரும்போது தான் நம்ம அப்படிதான் ரகுபதி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு தன்னுடைய பேட்டியில. என்னங்க இப்படி இருக்குன்னு எல்லாரையும் எங்களால ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண முடியுமா? வந்தாங்க இந்த மாதிரி பேசுனா நம்மளை பாதுகாக்க வேண்டிய அரசு எங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டா இது என்ன விட்டத்தித்தனமா இருக்கு. சாரி, இதை ஒத்துக்கவே முடியாது. கண் எதிர நான் அதோடைய பாதிப்பை பார்த்துட்டு இருக்கேன். நீங்க திரைத்துறை என்ன திரைத்துறையில இவ்வளவுலாம் நான் பார்த்தது இல்லைங்க. ரோட சந்து பொந்துல எல்லாம் இருக்கு. தெரியாம தான் கேட்கிறேன். தாயை வெட்டி கொண்டவனும் நேத்து போய் யார் வீட்டையோ போய் இதை போட்டு அடிச்சு கலாட்டா பண்ணவனையும், ஏன்னா அவங்கெல்லாம் சினிமாக்காரங்களா? கிராமத்துல இருக்கக்கூடிய சாதாரண சாமானியர்கள்.
எப்படி திரைத்துறையில வந்திருக்குன்னு சொல்றீங்க? அன்னைக்கு என்னடானா ஐடிக்காரன் ஒருத்தன் எதையோ சாப்பிட்டு எப்படியோ போனாங்கிறாங்க, கார்ல போய் இடிச்சு விட்டாங்கங்கிற. எவ்வளவு பேப்பரை திறந்தா சினிமாக்காரர்கள் போதையில் சிக்கியார் அப்படின்னு வருதா, இல்ல அங்க ஒரு ஐடிக்காரரு, இங்க ஒரு ஸ்டூடெண்ட்டு, இங்க ஒரு சாதாரண இன்னொரு ஒரு பெண்மணி அப்படின்னு வருதா? இல்ல இது பார்ட்டி கலாச்சாரத்து. இப்ப பெங்களூர்ல அந்த மாதிரி உங்களுக்கு பார்ட்டி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அடுத்தது பார்ட்டி கலாச்சாரம். சினிமாக்காரங்க தான் பார்ட்டிக்கே போக மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க? எங்களுக்கு வந்து ஃப்ரைடே நைட்டு பார்ட்டி போக முடியாது. சாட்டர்டே மார்னிங் 6 மணிக்கு ஷூட்டிங்கில் இருப்பான். லைட்டிங் கால் ஷீட்டு 6 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. ஷூட்டிங் கால் ஷீட்டு 8:30 மணிக்கு செட்டில் இருக்கணும்பாங்க. எங்கேருந்து போகிறது பார்ட்டிக்கு? அதெல்லாம் போக முடியாது. எங்களுக்கு சாட்டர்டே கிடையாது, சண்டே கிடையாது. தீபாவளி, பொங்கல், செகண்ட் சண்டே, இந்த 3 தவிர எங்களுக்கு வேற எந்த நாளுமே ஒர்க்கிங் டே தான். ஓகே, நம்பர் 1. அதுக்கு டிசிப்ளின் தேவை. பார்ட்டிக்கெல்லாம் நினச்சபடி போக முடியாது. ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், எந்த ஆங்கில பத்திரிகையை நீங்கள் திறந்தாலும் அதில் பத்தியா சப்ளிமெண்ட் போட்டு பார்ட்டி தான் அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. அந்த பார்ட்டிக்கெல்லாம் சினிமாக்காரங்களா போகிறாங்க? எல்லா துறையிலும் இருக்கிறவங்க, பணம் கையில் இருக்கிறவங்க, இல்லை அப்பா பணத்தில் ஜாலியாக இருக்கிறவங்க, இவங்க தானே போயிட்டு இருக்காங்க. சப்ளிமெண்ட்டு 4 பேஜ் சப்ளிமெண்ட் போடுறான். மெயின் பேப்பரோட 4 பேஜ் சப்ளிமெண்ட். ஃப்ரைடே சாட்டர்டே ஆனால் ஃப்ரைடே டைம்ஸு, சாட்டர்டே எக்ஸ்பிரஸ்ஸு அப்படின்னு வருது. அதில் வந்து 200 ரூபான்றாங்க. நியூ இயருக்கு வந்து 2000 rupees. அதில் வந்து 500 ரூபாவுக்கு ட்ரிங்க் டோக்கன் அப்படின்லாம். இதெல்லாம் சினிமாக்காரங்க போகிற பார்ட்டியா? ஸோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் வெளியில் இருக்கு. பார்ட்டி கல்ச்சருங்கிறது சினிமாவில் என்றைக்குமே கிடையாது. இப்போ மற்றவங்களை பார்த்து சினிமாவில் வந்திருக்கு கொஞ்சம். நான் போனதே இல்லை. இப்போ அது மாதிரி திரைத்துறையில் பைல்வான் ரங்கநாதன் வந்து நிறைய பேசுறாரு. எல்லாரும் எதிர்வினை ஆற்றுறாங்களே தவிர யாருமே ஏன் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேங்க? கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்படி பண்ணால் நேர விரயம். ஏன்னா ஒவ்வொரு தரமும் அவரை கூப்பிடும் பொழுதும், விசாரணை நடக்கும் போதும் நம்மளை கூப்பிடுவாங்க. பொழப்ப விட்டுட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கணும். நேர விரயம். சரி, கோர்ட்டில் கேஸ் போடலான்னு சொன்னால் பண விரயம். கோர்ட்டில் ஃபீஸ் கட்டணும். அந்த மனுஷனுக்கு ஒன்றும் கிடையாது. அங்கேருந்து வந்து வடிவேலு பாக்கெட்டை காட்டுற மாதிரி அப்படின்னு அவர் போய் இழிச்சுப்பட்டு போயிடுவார். நமக்கு வந்து ஃபீஸ் நஷ்டம். அந்த மூஞ்சிக்கு பண செலவு பண்ணுற அளவுக்கோ நேரம் செலவு பண்ணுற அளவுக்கோ இங்கே யாருமே வெட்டியா இல்லை. அவர் அதுக்கு வர்த்தும் இல்லைங்கிற காரணத்தினால்தான் அவரை விட்டு வச்சிருக்காங்க. அரசா பார்த்து சுவமோட்டவா இந்த மாதிரி சமூக விரோத செயல்களில் ஈடுபடும் பைல்வான் ரங்கநாதன் போன்றவர்களை அரசு பார்த்து பெண்களின் கண்ணியத்தை காட்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ஏன்னா எங்களாலெல்லாம் இதை ஒருத்தராக செய்ய முடியாது. செய்யலாம், வாழ்நாளில் பாதி எழுதி கொடுக்கணும் நம்ம கோர்ட்டுக்கு. நம்ம போய் நிற்கணும் கோர்ட்டில். என்னவோ நம்ம தப்பு பண்ண வந்தானே இங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷன் போனோம். நம்ம போகணும். தப்பு பண்ண வந்தானே கோர்ட்டுக்கு போகணும், தண்டனை வாங்கணும். நமக்கு ஒரு 2 வருஷம் தண்டனை நமக்கு கிடைச்சிரும். போய் கூப்பிடும் போதெல்லாம் நிற்கணும். அதெல்லாம் பார்க்கலாம். வேற எந்த வேலையும் இல்லைன்னா ஒரு மிஞ்சி ஒரு மான நஷ்ட வழக்கு போட்டா மானம் நமக்கு போகுதுன்னு நம்ம மான நஷ்ட வழக்கு போடுறோம். மானமே இல்லாத ஒருத்தன் அதுக்கு என்ன நஷ்டஈடு கொடுப்பான்னு சொல்லுங்க. பணமும் இல்லை, மானமும் இல்லைன்னா இந்த ஆளையெல்லாம் நம்ம என்ன பண்றது? தலையெழுத்துன்னு விட வேண்டியதுதான். இப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டீங்க, பிஜேபிக்கு ஆதரவா ஈடுபட்டீங்க தானே? நான் பிஜேபிக்காக கேம்பெயின் பண்ணியிருக்கேன். ஆந்திரால, தெலுங்கானால கேம்பெயின் பண்ணியிருக்கேன். இங்க சவுத் மெட்ராஸ்ல தமிழிசை மேடம்காக ஒரு நாள். நீங்க பிஜேபியில மெம்பர் இல்லை? இது பிஜேபியில இதுக்கு மேல நாம எல்லாருமே வந்து நான் மெம்பர்னு நினைச்சிருக்காங்க. ஸோ பிஜேபியில கூட நிறைய பேர் நான் மெம்பர்னு நினைச்சிருக்காங்க. நான் ஒரு ஆதரவாளர் தானே. அப்படி இருக்கும் பொழுது உங்களை வந்து நீங்க விரும்பினாலும் உங்களை வந்து கட்சியில சேர்ப்பதற்கு தயாரா இல்லை அப்படின்னு சொல்லி திருச்சி சூர்யா வந்து சமீபத்தில் ஒரு பேட்டியை சொல்லியிருக்காரு. அப்படியே அப்படி பார்த்தா ஒரு கட்சி தோழர் அப்படியே தானே உங்களை ட்ரீட் பண்ணணும். ஏன் அவ்வளோ தூரம் அவர்? இல்லை, எனக்கு அவரோட சக தோழராகவோ இன்னும் குறிப்பிட்டு அவரோட அக்காவாகவோ தங்கச்சியாகவோ இருக்க கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஏன்னா அவர் வந்து அப்புறம் அடுத்த நாள் அறுத்து போட்டுருவார். அந்த விளையாட்டுக்கு நான் வரல. திருச்சி சூர்யா என்னை பற்றியெல்லாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்கு ஒரு பொறாமை தான். அவரும் பாவம் ஒரு பெரிய அரசியல்வாதியோடைய மகன். ஆனால் அவருக்கான அங்கீகாரம் சுத்தமாக அவருக்கு நினச்சிக்கிட்டு இருக்கிற அங்கீகாரம் அவருக்கு கிடைக்கல. அது கிடைக்கவும் கிடைக்காது. குடிச்சிட்டு
பைத்தியக்காரத்தனமா உளறவனுங்க எல்லாம் வந்து பெரிய பதவிக்கு அந்த அளவுக்கு வந்துருவாங்க நினைக்க கூடாது. இறங்கி பேச வேணாம். ஏன்னா இல்ல, அவர் திருப்பி அது இறங்கிலாம் இல்ல. மது பழக்கமே அறவே இல்லாத என்ன பார்த்து நீ குடிக்க மாட்டியான்னு கேக்குறது எப்படி இருக்குன்னா, பைத்தியம் மத்தவங்க எல்லாரையும் பைத்தியம் சொல்ற மாதிரி இருக்கு. அவர் ஒரு மனநோயாளி, மத்தவங்க எல்லாரையும் வந்த மேனிக்கு பேசுறாரு. அத அவர் வந்த மேனிக்கு பேசுறத கூட பரமசிவன் கழுத்துல இருக்கிற பாம்புன்னு நினைச்சு சிலர் பொறுத்துக்கிறாங்க. ஏன்னா இவர் மூச்சுக்கு 300 தரம் அண்ணாமலை அவர்களுடைய பேரை இழுக்கிறார். இதனால அவரு தன்னை மட்டும் தாழ்த்தி கொள்ளாம அண்ணாமலை அவர்களையும் ரொம்ப தரம் தாழ்த்தி அவர் லெவலுக்கு கொண்டு வந்துடுறாரு. இதை நான் கட்சி ரீதியாக நான் இதுக்கான நடவடிக்கையை ஆரம்பிச்சேன். கட்சியில வந்து கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லியிருக்காங்க. எலெக்ஷன் முடிவுகள் வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்க சொன்னாங்க. சட்ட ரீதியாக எனக்கு நான் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை தாராளமா எடுத்துக்க சொல்லிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா நான் எடுத்துட்டு போனேன். சார் என்ன சார் இந்த மாதிரி பேசியிருக்கான்னு, இவனை எல்லாம் எடுத்துட்டு வரையமான்னு கேட்க வேண்டியவங்க கேட்டாங்க. இவர் என்னவோ பாவம் மூச்சுக்கு 300 தரம் அண்ணாமலை அண்ணாமலைங்கிறாரு. ஆனா இவருக்கு வந்து எந்த மலையும் சப்போர்ட் இல்லைங்கிறது தான் உண்மை. இவர் யாருக்கு பிரதிநிதியா பிஜேபிக்குள்ள ரெட்டை வேடம் போட்டுட்டு இருக்காருங்கிறது அங்க இருக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சுதான் இருக்கு. இவரு தாய் கழகத்தின் ஒரு 5ஆம் படை தான். இப்போ உங்களுக்கு வலதுசாரி சிந்தனை ஈர்ப்புடையவர் அப்படின்னு பல நேரங்களில் நீங்கள் அறியப்பட்டவர். அப்படி இருக்கும்போது அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியை நீங்கள் சந்திச்சு பேச வேண்டிய சந்தர்ப்பமும் மரியாதை நிமித்தமான சந்திப்பு, அதுக்கு மேலே சொல்ல முடியாது. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு நல்லது நடக்கணும், திமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான எதிரணி அமையணும் அப்படின்னு எல்லாரும் நினைச்சோம். அப்படி நினைச்சவங்க என் மூலமாகவும் அதை நினைச்சாங்க. இப்போ அதை பேசி பயனில்லை, பேசவும் கூடாது. தேர்தல் வந்து 5 கட்ட தேர்தல்கள் முடிந்திருக்கின்றன. வட இந்தியாவில் தேர்தல் பிரச்சாரங்கள் நடைபெற்றிருக்கிற இந்த முறை பேசுவது, இப்போ மத்திய பிரதேச முதல்வராகட்டும் அஸ்ஸாம் முதல்வராகட்டும் இவங்க எல்லாமே வந்து ஒரு கோயில் அந்த விஷயத்தை தான் சொல்கிறாங்க. என்னென்னா ஞானவாபி வந்து இடிக்கப்பட்டு விஸ்வநாதர் ஆலயம் கட்டப்படும், மதுரா வந்து கிருஷ்ணர் ஆலயம் கட்டப்படும், இதெல்லாம் தான் அவங்க ரொம்ப தீவிரமா பேசுறாங்க. இது சிறுபான்மையிற்கு ஒரு அச்சுறுத்தலை நீங்க பாக்குறீங்களா? அவங்களுடைய அரசியல் வெற்றிக்கு எது காரணமோ அதை ஒரு அரசியல்வாதி பிடிச்சுக்குவாங்க. மக்கள் சினிமாவிலையும் அரசியலும் அந்த ஒரு விஷயம் வந்து ஒன்றுபடும். மக்கள் எதை விரும்புகிறாங்களோ அதை தான் அரசியல்வாதி வந்து பேசுவாங்க. அதுதான் ஒர்க் அவுட் ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணுவாங்க. எங்கே டெவலப்மெண்ட்டை பேசணுமோ அங்கே டெவலப்மெண்ட்டை பேசுவாங்க. எங்கே வந்து இனவாதத்தை பேசுகிறோமோ அங்கே அந்த இனவாதத்தை முயற்சி பண்ணுவாங்க. இப்போ தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா திமுக நடத்துவது ஒரு இனவாத வெறுப்புவாத அரசியல். அவங்க பிஜேபி எதிராக அதை தானே சொல்கிறாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. நான் தான் சொன்னேனே, பைத்தியம் மற்றவங்களையெல்லாம் பார்த்து பைத்தியம்னு சொல்ற மாதிரி. அரசியல் சித்தாந்தத்தை நம்ம ஒரு தனிநபரை சொல்றதையும் டோட்டல் சித்தாந்தம் திராவிடிய சித்தாந்தம் ஒரு பைத்தியக்காரத்தனமான சித்தாந்தம்ங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அப்படி நம்புறவங்க நிறைய பேர் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு பிஜேபி தமிழ்நாட்டுல வளர்ந்துருக்கு. அது ஒரு பைத்தியக்காரத்தனமான சித்தாந்தம் கூட இல்லை, அது ரொம்ப தெளிவான சித்தாந்தம். மக்களை பைத்தியக்காரர்களாக ஆக்கும், முட்டாளாக ஆக்கும். 60 ஆண்டு காலத்துல அப்பப்போ வந்து 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 ஏமாற்றும் ஒரு சித்தாந்தம். நல்ல காலம் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் திராவிட கட்சி ஆரம்பிச்சாங்களே தவிர திராவிடிய சித்தாந்தத்தை பெருசா பேசல. அவங்க வந்து பெரியாரிசத்தை பேசல, அண்ணாயிசம் பேசினாங்க. அண்ணாவே பெரியாரிசம் பேசல. அது வந்து இல்லங்க, வரலாற்று சான்றே நமக்கு வரலாறு பொய் சொல்லாது. அண்ணா வந்து ஒரு பெரியாரோட சில முரண்பாடுகளோட தான் வந்து அவர் கட்சி ஆரம்பிச்சார். பெரிய முரண்பாடுகள். கரிய குள்ள உருவம் ஒன்று என் வீட்டு பக்கம் தெரிகிறது, எனக்கு உயிர் மேல் பயம் இருக்கிறதுன்னு பெரியார் சொல்லியிருக்காரு. அண்ணாவை பார்த்து எழுதியிருக்காரு. விடுதலையில எழுதுறாரு, எனக்கு வந்து உயிர் ஆபத்து இருக்கு. யாரு? அண்ணாவுடைய உருவத்தை குறிப்பிட்டு எழுதுறாரு. இதெல்லாம் வந்து அந்த காலத்துல ரொம்ப பிரபலம்ங்க. வரலாறு மாறாது. அண்ணா அவர்களுக்கும் பெரியார் அவர்களுக்கும் கொஞ்சம் கூட ஆகாது. ஆனா பெரியாரை விட அண்ணா ஒரு மிக தேர்ந்த அரசியல்வாதி, நாகரிகமான மனிதர். அதனால தந்தை பெரியார்னு ஒரு மரியாதை கொடுத்து ஆஃப் பண்ணிட்டார். இன்னொருத்தரா இருந்தா சண்டை போட்டிருப்பாங்க. இவர் அதை செய்யல. மக்களுக்கான திட்டங்கள்ல தன்னை வந்து ஈடுபடுத்திக்கிட்டார். உண்மையான ஒரு மக்கள் சேவகர் அண்ணா.
அதுக்கு அடுத்து வந்த திமுக தலைமைகளை நீங்க அப்படி சொல்ல முடியாது. அவங்க அவங்களுடைய குடும்பத்தையும் அவங்களுடைய எதிர்காலத்தையும் பார்த்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஒரு வியாபாரம் மாதிரி, ஒரு அருமையான கம்பெனி மாதிரி நடத்துறாங்க கட்சியை. அது பெரிய விஷயம். பட் கம்மிங் பேக் டு எம்ஜிஆர் அவர்களோ ஜெயலலிதா அவர்களோ, ஜெயலலிதா அவர்களை பற்றி சமீபத்தில் பாஜக தலைவர் திரு அண்ணாமலை கூட அவர் வந்து ஒரு இந்துத்துவ ஐடியாலஜியோட இருந்தார். அதை திரு ஜெயக்குமார் கூட இப்போ மறுத்து சொல்லியிருக்காரு. நீங்க உங்களுக்கு அந்த அவங்களோட வந்து நேரடியா பழக பேசக்கூட வாய்ப்பு கெட்டவர் நீங்க. இப்போ அவர் ஜெயலலிதா வந்து ஒரு இந்துத்துவா தலைவர்னு சொல்வதை நம்மளால ஏற்றுக்க முடியுமா? இல்ல, அண்ணாமலை அவர்கள் அப்படி சொன்னதா எனக்கு தெரியல. அவர் என்ன சொன்னாருன்னா, முன்னாடி இங்க இந்துத்துவத்தை பேச வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க, அவங்க வந்து இந்து மதத்துக்கான பணிகளை செவனே செய்துட்டு இருந்தாங்க, இந்து எதிரிகள் ஆட்சியில இல்லை. ஜெயலலிதா அவர்கள் இந்து எதிரி கிடையாது, இல்ல, அவங்க எல்லாருக்குமான தலைவி. தனிப்பட்ட முறையில ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு இந்து தான். மகாமகத்துல போய் அவங்க வந்து குளிச்சாங்க தான். ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு தான தர்மங்கள் செய்திருக்கிறாங்க. எத்தனையோ கோயில யானை கொடுத்திருக்கிறாங்க. அந்த நிறைய அவங்களுக்கு வந்து 2வது 3வது முறை ஆட்சிக்கு வரும்போது அவங்களுடைய சம்பளத்தை எல்லாம் கோயில் அன்னதானத்திற்கு தான் கொடுத்தாங்க. சோ அவங்கள பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட நம்பிக்கையும் மக்களுடைய தமிழ்நாட்டுடைய பலதரப்பட்ட நம்பிக்கைகளையும் ரொம்ப அழகா பேலன்ஸ் பண்ண ஒரு அற்புதமான தலைவி. அவங்க இந்துத்துவா லீடர்னு சொல்றதுல எனக்கு ஏற்பில்லை. அவங்க எல்லாருக்குமான ஒரு லீடரா இருந்தாங்க. பெண்களுக்கான லீடர், தமிழகத்துக்கான லீடர், தமிழர்களுக்கான ஒரு லீடர். தொப்புள் கொடி உறவுகளை கூட அவங்களுடைய பாலிசி படி பார்த்திருந்தோம்னா அது வேற மாதிரி முடிஞ்சிருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. கலைஞருடைய ஆட்சியில வேற மாதிரி முடிஞ்சு போச்சு. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு ஆறாத வலி தான். என்னை போன்ற எத்தனையோ பேருக்கு அது தமிழர்களா உணர்றவங்க எல்லாருக்குமே அந்த வலி போகாது. முள்ளிவாய்க்கால்ல ஒரு இறுதி போர் நடந்த போது கலைஞர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு டெல்லிங்கிறத நினைக்கும் போது அந்த வலி போகாது. அதனால அவங்கள மாதிரி ஒரு தலைவி, ஒரு சிங்கப்பெண், பெண்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்றவர்கள், அப்படிப்பட்டவர்கள் இந்துத்துவ தலைவி கிடையாது. இந்த தமிழ்நாட்டுல இந்து விரோத சக்திகளுக்கு எதிராக ஒரு பெரிய இந்துத்துவ சக்தியாக இன்னைக்கு பிஜேபி உருவாக்கிக்கிட்டு இருக்கு. சாமி கும்பிடக்கூடாது, சனாதனத்தை வேற இருக்கணும், ஒழிக்கணும் அப்படின்னு பேசுறவங்களுக்கு எதிராக சாமி கும்பிடுறவங்க எல்லாம் ஒரு பக்கம் சேர்றாங்க. ஏன்னா அவங்க இஸ்லாத்தை ஒழிக்கணும், கிறிஸ்துவத்தை ஒழிக்கணும்னு பேசலங்க. ரம்ஜானுக்கும் ஈஸ்டருக்கும் கிறிஸ்துமஸுக்கும் வாழ்த்து சொல்றவங்க தீபாவளி, பொங்கல், பிள்ளையார் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்றது இல்லை. இப்படி ஒரு இரட்டை நிலைக்கு எதிரான கட்சியாக நாங்க உருவெடுத்திருக்கோன்றதான் அண்ணாமலை அவர்கள் சொன்னாரு. தெளிவா அதான் சொன்னார் அவர். ஜெயலலிதா அவர்களே இருந்துட்டதுனால எங்களுக்கு ஒரு இது ஸ்பேஸ் தேவை, எங்களுக்கு பெரிய வேலை இல்லை, இன்னைக்கு நாங்க தான் வந்து திமுகவுக்கு எதிரணின்னு சொல்றாரு. இபிஎஸ் அவர்கள் திமுகவை மிக வலிமையாக எதிர்க்கவில்லை அப்படிங்கிறது தான் இதுல செய்தி. அவங்க வந்து ஒரு விஷயத்துல வந்து தவறா பேசுறாங்கன்னா இவங்க அதுக்கு கண்டனம் தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க, மதம் பக்கமே போக மாட்டேங்கிறாங்க. மதவாதம் வேறு, ஆனா மத நம்பிக்கை வேறு. நம்பிக்கைகளுக்கு மரியாதை கொடுக்கறது மதவாதம் எப்படி ஆகும்? அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. அதுதான் எனக்கு வருது. இப்போ சமீபத்தில் கூட ஒரு பேட்டியில் நீங்கள் சொல்லும்போது, இப்போ செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்நாள் அரசியல் சாதனையாக கூட 69% இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்தினார். இங்கே இருக்கிற திராவிட கட்சிகள் அதுக்கான ஒரு செயல் திட்டத்தை அவங்க இருந்தாலும் அதை உறுதிப்படுத்தினது ஜெயலலிதாவினுடைய ஒரு தனிப்பட்ட அரசியல் வாழ்வின் சாதனை. ஆனால் நீங்கள் அந்த இன்ஸ்பயர்டான ஒரு இது வந்து சமீபத்தில் ஏன் நீங்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசுறீங்க? இல்லைங்க, நான் இடஒதுக்கீடை ஆதரிக்கிற ஆள். மிக மிக மனப்பூர்வமாக இடஒதுக்கீடை ஆதரிக்கிற ஆளு. பாதிக்கப்பட்டவர்கள், வாய்ப்புகள் மறுக்கப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக சமுதாயத்தில் ஒரு சமன் ஏற்பட வேண்டும், சமத்துவம் ஏற்பட வேண்டும் அப்படின்னு கனவு எனக்கு உண்டு. ஆனா இன்றைய இடஒதுக்கீட்டு முறை, நீங்க சொன்ன ஜெயலலிதா அவர்கள் செய்துவிட்டு போன முறை மிக மிக தவறாக இருக்கிறது, தவறான பயன்பாட்டுக்கு உள்ளாகி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் கூட நம்ம எதிர்பார்க்கிற பயனுக்கும்
இதுக்கும் சம்பந்தமே இல்லை. 69 ஆப்போசிட், ரிவர்ஸா போகுது. இல்ல, அது எப்படி 69% இடஒதுக்கீடுன்றது அனைத்து தரப்பினருக்குமான ஒரு அனைத்து தரப்பினருக்கும் கொடுத்தா அப்புறம் என்ன ஒதுக்கீடு இருக்கு? எல்லாருக்கும் ஒரு சீட்டு கொடுத்தா அப்புறம் அதுல ஒதுக்கீடு எங்க இருக்கு? இந்தியாவிலேயே அந்த 50% மேல் முதலில் இன்னைக்கு பீகார்ல 74% வந்துருச்சு. முதல்ல வந்து தமிழ்நாடு தான் அந்த ரிசர்வேஷனை வந்து 69% கொண்டு போய் நிறுத்தினாங்க. அது ஒரு சாதனையா நான் பார்க்கல, அது ஒரு ஆணைக்கும் அடி சறுக்கும்னு தான் நான் பார்க்குறேன். அந்த ஒரு இடத்துல அவங்க 2 விஷயத்துல சறுக்குனாங்க. ஒன்று வந்து அயர்ன் லீடர் அப்படிங்கிறது தான் அவங்களோட பிராண்ட் வேல்யூ. அவங்க என்ன பண்ணாங்க, ஆசிரியர்கள் போராட்டமும் முக்கியமா பேருந்து ஓட்டுநர்கள் போராட்டம், அப்போ நள்ளிரவு கைது, அப்ப வந்து எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணி வேற பஸ் எல்லாம் வச்சு போட்டு மக்கள் எல்லாம் பாராட்டிட்டு இருந்தாங்க. இவங்க எலெக்ஷன் வரும்போது அப்படியே எல்லாத்தையும் ரிவோக் பண்ணி எடுத்ததெல்லாம் திருப்பி கொடுத்தாங்க பாருங்க. அதுல வந்து தோத்துட்டாங்க. அந்த எலெக்ஷன்ல மிகப்பெரிய தோல்வியா, பார்லிமெண்ட் எலெக்ஷன் தோல்விக்கு பிறகு அந்த மாதிரி மாத்தினாங்க. அந்த கோயில் கடா விட்டு தடை செய்தது, அது இது எல்லாத்தையும் ரிவோக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க அது ஒர்க் அவுட் ஆகல. அவங்களுக்கு மக்களுக்கு வந்து என்ன இவங்க வந்து ஓட்டுக்காக மனமாறுறாங்க அப்படிங்கிற தாட் வந்தது. அதனால அதை எல்லாத்தையுமே அவங்க 3வது முறை வந்தப்போதான் அவங்க வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணி மக்களுடைய நம்பிக்கையை மீண்டும் பெற்றாங்க. எவ்வளவு கரப்ஷன் சொன்னாங்களோ அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா நடந்து காமிச்சாங்க. காதுல கூட ஒரு கம்மல் கூட போடாம. அதெல்லாம் நான் பேசும்போதே நான் ஜெயலலிதாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு அபிமானிங்கிறது உங்களுக்கு புரியுது இல்லையா? ஆனா ஆணைக்கும் அடிசருக்கும் 69% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாரை சென்று அடையுது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான பாதையில போறதாதான் எனக்கு தெரியுது. இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு சமன் வேண்டும், ஒரு உரிமை வேண்டும், ஒரு நம்ம வந்து ஒரு ஊக்கம் கொடுக்கணும். ஒடுக்கப்பட்டவர்கள் மறுக்கப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் மறுக்கப்பட்டவர்களுக்கும் கண்டிப்பாக இடஒதுக்கீடு தேவை. இதுதான் அம்பேத்கர் சொல்லி நமக்கு கொடுத்துட்டு போன இடஒதுக்கீடுன் சாராம்சம். ஃபர்ஸ்ட் 20 ஆண்டுகள் அப்படிதான் இருந்திருக்கு. பட்டியலினத்தவருக்கான இடஒதுக்கீடு மட்டும்தான் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு கொடுத்துட்டு போனார். இன்னைக்கு வந்து அதுல பிசி ஓபிசி அப்படிங்கிற ஒரு கேட்டகரி வந்திருக்கு. நான் அவங்க யாருக்குமே வந்து எதிரி கிடையாது. பட் என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க பாதிக்கப்பட்டவர்களா? அப்படி நீங்க பாதிக்கப்பட்டீங்கன்னா யாரால் பாதிக்கப்பட்டீங்க அப்படிங்கிறதுக்கான அது தேவையே இல்லையே. எப்படி தேவையில்லை? நீங்க வந்து ஒரு நம்ம கண் கூட தெரியுது அவங்க வந்து இல்ல இன்னுமே அன்டச்சபிலிட்டி இருக்கு, இன்னும் அன்டச்சபிலிட்டி இல்லங்க இருக்கு அவங்களுக்கு. அந்த பல நேரங்கள்ல பண்ணிக்கணும். யார் மேல அன்டச்சபிலிட்டி இல்ல, நீங்க பல இடங்கள்ல நீங்க பட்டியல் இனத்தவர்களுக்கு வந்து அவர்கள் மிகச்சரியான இடத்துக்கு வந்து நீங்க மறுபடி நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. பட்டியலினத்துக்கான இடஒதுக்கீடை பத்தி நான் பேசவே இல்லை. ஓகே, பிசி அதுல மாற்று கருத்தே இல்ல. அது அம்பேத்கருடைய விஷன். மோகன் பகவத்தே அப்படிதான் சொல்றாரு. சரியா? பாதிக்கப்பட்டவர்கள் நான் என்ன கேக்குறேன்னா, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்க பொருளாதாரத்துல பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? ஏழையா? உங்களுக்கு வந்து அதனால வாய்ப்பு. வறுமைங்கிறது ஒரு மிக கொடிய ஒரு விதமான ஏற்றத்தாழ்வு. நம்ம ஜாதி ஏற்றத்தாழ்வு, சமுதாய ஏற்றத்தாழ்வை பத்தி பேசுறோம். வறுமைங்கிறது எல்லாவற்றையும் அதனும் கொடியது வறுமை அப்படின்னு சொன்னது. அப்போ அதுல மறுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து வறுமையை தான் சொல்லணும். அப்ப அதுல மாற்று கருத்து இருக்கா? இல்ல. ஏழை எங்க இருந்தாலும் கேட்டகரி இருக்காங்க. எப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வகுப்பு ஒடுக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், பிறப்பால் மறுக்கப்பட்டவர்கள் ஒண்ணு இருக்காங்க, பொருளாதாரத்தால் மறுக்கப்பட்டவர்கள் 2 கேட்டகரி. இந்த 2 கேட்டகரிக்கும் நம்ம கொடுக்கணும். இதுல மாற்று கருத்தே இல்ல. இப்போ இதுலதான் கன்ஃபியூஷன். பொருளாதாரத்தால் மறுக்கப்பட்டவர்கள் எல்லா ஜாதியிலும் இருக்காங்களா? இருக்காங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. உயர் ஜாதி இருக்காங்களா? அந்த பொருளாதாரத்திற்காக வச்சிருக்க யார்ட் ஸ்டிக் இருக்கு பாத்தீங்களா? அது வந்து அவங்க அந்த வீடு, அவங்க வச்சிருக்கிற அந்த ஏக்கர் நிலம், இதெல்லாம் பார்த்தா அது அப்படி ஒரு நலிந்தவர்களுக்கு கொடுத்த மாதிரியே தெரியல. தமிழ்நாட்டுல நீங்க அப்படி சொல்றீங்க. இங்க ஒண்ணுமே கொடுக்கல. தமிழ்நாட்டுல இன்னொன்னு, நார்த் இந்தியால எல்லாம் 1 ஏக்கர் நிலம் நம்ம சொல்றதுக்கெல்லாம் ஒரு பெரிய வேல்யூ எல்லாம் கிடையாது. ஒரு வீடு அப்படின்னு சொல்றோம், உடனே வீடுன்னா உடனே மாளிகை கோபுரம் கிடையாது. 2 ஆஸ்பெஸ்டார் ஷீட்டை போட்டு வீடு அப்படிம்பாங்க. எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் இருந்தா வீடுன்னு சொல்லுவாங்க. பாவர்ட்டி வந்து அந்த அளவு பாவர்ட்டிலாம் தென்னிந்தியாலேயே கிடையாது.
அந்த பாவர்ட்டிக்கான காரணத்தை சொன்னா உடனே நம்ம வேற மாதிரி போயிடும், மதவாதம் வைங்க நீங்க. அந்த தொகையை வச்சு எப்படி மேடம் இப்படி கம்பேர் பண்றீங்க? அவர்கள் வந்து ஒரு 100 அவங்களுக்கு எதுக்கு கொடுக்குறீங்க? 50% ஒதுக்கீடு யாருக்கு போகுதுன்னா எந்த வகையாலும் பாதிக்கப்படாத சமுதாயங்களுக்கு போகுது. என்ன பாதிக்கப்பட்டாங்க? ஒண்ணுமே வேணாம். ஒரு மாசம் எம்எல்ஏ எல்லாம் அர்ச்சகர் ஆகட்டுங்க, அர்ச்சகர் எல்லாம் எம்எல்ஏ ஆகட்டுங்க. ஒரே ஒரு மாசம் 74% இருக்கு. இன்னும் ஒரு 26% எதுக்கு விட்டு வைக்கணும்? அதையும் கொடுத்துருங்க. 100% இடஒதுக்கீடு. கக்கூசில கிளீன் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு ஜாதியை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. நான் வந்து எப்போ யார் ஏர்போர்ட் போனாலும் சரி, எப்போ நான் வந்து ஒரு பொது இடத்துக்கு போனாலும் சரி, இப்பெல்லாம் நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அது மாதிரி வந்து பிஎம் வந்து மோடி இப்போ நான் உணர்றேன், நான் பயாலஜிக்கலாகவே பிறக்கலன்னு. இதை என்ன கேட்டாங்க. திருச்சி சூர்யா சொல்றாரு, அவங்க நடிச்சிட்டு இருக்காங்களா, இன்னும் பிஸியா இருக்காங்களா அப்படின்லாம் கேட்கலாம். ஆமா, அவர் பார்க்குற படங்கள்ல எல்லாம் நான் நடிக்க மாட்டேன்.